ராமாயோ சகலா பவது சகலோ புனத்தோ சகவீர்யம் கரவாதே தேஜஸ்வினாமதி நமஸ்தமாவித்விஷாதகே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாரும் அமைதியா இருந்தோம். ஜீவாரணம் ஆக போறது உள்ள மாரியம்மனுக்காகி காளியம்மனுக்காகி உற்சவ அம்பாளுக்கும் ஊஞ்சல் அம்பாளுக்கும் ஜீவாரணம் ஆகும். ஜீவாரணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் பிரசாதங்கள் அன்னதானங்கள்லாம் வழங்கப்படுறோம். ஊஞ்சல் ஆடும் பொழுது எல்லாரும் அமைதியாக இருந்து இந்த ஊஞ்சல் உற்சவங்கிறது பெருசா சொல்லியிருக்கு. ஸ்ரீசக்கராஜ நடயாஜி நமகான்னு சொல்லியிருக்கு. அதே இந்த பாட்டுனா வருது. அதனால நானும் சொல்லிருக்கவங்க எல்லாம் ஊஞ்சல்லாம் சொல்லும்போது வாசிப்பாங்க. அதை காதால கேட்டு எல்லா விதமான மகிழ்வையும் நாம் அடைய வேண்டும். எல்லா சௌக்கியமா சௌபாக்கியங்களையும் அடைய வேண்டும். சௌசீல சௌலபிய சௌமுக்கிய சௌஸ்ரய சொல்லக்கூடிய சகல சௌபாக்கியம் அடைய வேண்டும். அம்பால பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் ஒரு அரை மணி நேரம் அமைதியா இருந்து எல்லா திருமணம் பண்ணிட்டு அம்பால பிரார்த்தனை பண்ணிக்குமாறு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம்னு பேருங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை உயர்ந்த வாரம் அம்பாளுக்கு செவ்வாய் பண்டிகை சொல்லியிருக்கு. அதுல இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய நட்சத்திரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தேய்பிர அஷ்டமி. அஷ்டமிங்கிறது அஷ்டமி பூஜ்யாஜி நமஹா அப்படின்னு வாக்கியங்கள்லாம் இருக்கு. அம்பாளுக்கு காளிகாம்பாளுக்கு அஷ்டமி ஜன பூஜ்யாஜி நமஹா அஷ்டாதன வத்சலாஜி நமஹா அப்படின்னு நிறைய அம்பாளுக்கு வாக்கியம் இருக்கு. இந்த அஷ்டமி இன்னைக்கு லலிதா சொல்லக்கூடிய அஷ்டகம் ராஜராஜ அஷ்டகம்னு வாசித்தாலே எல்லா விதமான பலன் கிடைக்கும்னு நிற்கும். அப்பேற்பட்ட பேரக்கூடாது. அதனால எல்லா பூஜையும் அடைஞ்சு இப்ப தீபாவளி ஆகும் பொழுது எல்லாரும் அமைதி காத்து முதல்ல மூலவர் மகாமாரியம்மன் தீபாராதனை, அடுத்து காளியம்மன் தீபாராதனை, கடைசியில உற்சவர் தீபாரணம் ஆகும். எல்லாம் அமைதியாக இருந்து வீடு கொடுத்தால் எல்லாம் வாழ்த்து கொண்டு எல்லாம் அம்பையில் அலுவலுமாறு பிரார்த்திக்கிறோம்.